ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. யாத்திராகமும் 15:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களின் வனாந்தர பயணம் பல விதங்களில் நமது வாழ்க்கை பயணத்திற்கு ஒத்திருக்கிறது. அவர்கள் பயணத்தில் 3 நாட்களாக குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை. மாரா என்ற இடத்தில் இருந்த தண்ணீர் குடிக்க முடியாதபடிக்கு அது கசப்பாகவும் இருந்தது. அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசே தேவனிடமே முறையிட்டார். வாக்கில் உண்மையுள்ள கர்த்தர் மோசேயிடம் ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி தண்ணீரில் போடும்படி கூறினார். மோசே அப்படி செய்தபோது தண்ணீரின் கசப்பு மாறி அது தித்திப்பாயிற்று. அவர்கள் தண்ணீரை பருகி தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஆம், நமது வாழ்க்கை பயணத்தில் கூட நாம் பல கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரிடுகிறது. அந்த வேளையில் நாம் அதிகமாய் சோர்ந்து போகிறோம். சில வேளைகளில் இஸ்ரவேலரை போல முறுமுறுக்கிறோம். ஆனால் எவ்வித கசப்பான அனுபவங்களானாலும் அவற்றை மதுரமானதும் ஆசீர்வாதமானதுமாக மாற்றக்கூடிய ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. தன் கணவனையும் 2 மகன்களையும் இழந்து தன் பெயரை மாறாள் என்று மாற்றிக்கொண்ட நகோமியின் வாழ்வில் கர்த்தர் இடைப்பட்டு அவள் வம்சத்தை தலைக்கச் செய்தார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் போது அவற்றையே எண்ணி எண்ணி கசந்து கொண்டிருக்க வேண்டாம். அவற்றை அப்படியே ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். அவர் உங்கள் கசப்பை நிச்சயம் மாற்றுவார். முடிந்தது என்று நீங்கள் நினைத்தது கிறிஸ்துவுக்குள் மீண்டும் தலைக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, கசந்து போன என் வாழ்க்கையை நீரே மகிழ்ச்சி ஆக்குவீர் என்று விசுவாசிக்கிறேன். என் விசுவாச ஓட்டத்தில் சோர்வடைந்து தளர்ந்து போகாமல் முன் செல்ல என்னை வழிநடத்துவீராக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீராக. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களின் அனுதின தேவைகள், கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், போக்குவரத்து, முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை தேவரீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மன கிளேசங்களோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆறுதல் படுத்தி உங்கள் அன்பின் கரத்தினால் அரவணைத்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், வேசிக்கள்ளர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், கடத்தல் செய்கிறவர்கள், பொய்யர், திருடர், அன்பில்லாதவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், ஓரின சேர்க்கைக்காரர்கள் மனம் திரும்பவும் தங்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஒவ்வொருவரோடும் உங்கள் பரிசுத்த கரம் இடைபெற வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், அவர்கள் கடல் தொழிலில் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கவும், அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே காணப்படுகிற பிரிவினையின் ஆவியின் கிரியைகள், கருத்து வேறுபாட்டின் ஆவியின் கிரியைகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும், சமாதான பிரபுவின் ஆளுகையால் குடும்பங்களில் ஒரு மனம், ஒற்றுமை, சமாதான, மகிழ்ச்சி நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்திட ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் நடக்கும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ வல்லமை வெளிப்படும்படியும், ஆராதனைகளில் கலந்து கொள்வோர் தேவ சத்தத்தை கேட்கவும், தேவ மகிமையை காணவும், தெய்வீக தொடுதலை உணரவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன்.